குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம், தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்க நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி, இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம், அதாவது 24 கேரட்டுங்கிறது பாத்தீங்கன்னா கோல்டு கட்டியா வரும். 22 கேரட் தான் ஆபரண தங்கம், நம்ம ஆபரணமா அணியக்கூடிய தங்கம். அந்த கிராமோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 7110 ரூபாய். நேற்று பாத்தீங்கன்னா 7100 ரூபாய் இருந்தது ரேட்டு. இன்னைக்கு 7110 ரூபாய். வெள்ளி 1 கிராம் பாத்தீங்கன்னா 101 ரூபாய். இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தங்கத்தின் மீதான முதலீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னா விலை நாளுக்கு நாள் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில உலக நாடுகளுக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு, அது ஒரு காரணம். சர்வதேச முதலீட்டாளர்களின் நிரந்தரமான ஒரே முதலீடு அவங்க நினைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடு தான். ஏன்னா இப்ப இந்திய நாடு இருக்குன்னா இந்தியாவோட ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது தங்கம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் அந்த பொருளாதாரத்தை தீர்மானம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா உலக நாடுகளும் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் விலையும் நாளுக்கு நாள் உசர்ந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிக்க இன்னொரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்தையோ வீட்டையோ உடனே போய் நீங்க விற்க முடியாது, அடமானமும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் வருமானு சொல்ல முடியாது, அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஆனால் தங்கம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க, ஒரு 10 பவுன் 20 பவுன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உடனே கொண்டு போய் அடகு வைக்கலாம். அடகு வைக்கலாம் அல்லது வித்துடலாம். வித்துட்டு வேற ஒரு இதில் நீங்கள் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே பொருள் தங்கம் தான். அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க. 916 ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா, 6 டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபரண தங்கம் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமோ இல்லை நீங்கள் ஒரு 10 கிராமோ 20 கிராமோ 30 கிராமோ வாங்கும்போது கடையில் போய் வாங்கும்போது வேஸ்டேஜ் போடுவாங்க. ஏன்னா 3% ஜிஎஸ்டியை அவங்க மாற்ற முடியாது, 3% தான் ஜிஎஸ்டி. அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுலேயும் அவங்க காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க, அதே ரேட் தான். அந்த வேஸ்டேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கடைக்காரங்க அதிகமாக போட்டுட்டு ஒரு சில கடைக்காரங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு கடையை போல 2 கடை போயிட்டு தங்கத்தை வாங்குங்க. காசு என்ன சும்மாவா வருது? நான் சொன்ன இந்த செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட மறுபடியும் சேனல் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.